கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்மோடு பேசுகின்றன. இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே ஆவியானவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே நடபடிகள் புத்தகத்திலே இருந்து ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாக இந்த நடபடிகள் புத்தகத்திலே இருக்கின்ற சில முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏன் நாம் இந்த நடபடிகள் புத்தகத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும்? இந்த நடபடிகள் புத்தகத்தினுடைய முக்கியமான அம்சங்கள், ஆதி திருச்சபை உருவான வரலாற்றை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். இந்த நடபடிகள் புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சங்களை நான் முதலாவது உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பயந்து கொண்டிருந்த பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள். ஆண்டவர் பல தடவைகள் அவரோடு சந்தித்து பேசுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் பரமேறி சென்று விடுகின்றார். அதற்கு பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த நடபடிகள் புத்தகம் நமக்கு உதவி செய்கின்றது. 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்பட்டன. ஆனால் நடபடிகள் புத்தகம் பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தி எழுதப்பட்டது. ஆதி திருச்சபை உருவான வரலாறு அழகாக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக மிஷனரி பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்த விவரங்களை நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சுவிசேஷ புத்தகங்களிலே காணப்படாத பவுல் நடபடிகள் புத்தகத்திலே அவரை குறித்து நாம் விரிவாக பார்க்க முடியும். யார் இந்த பவுல்? அவர் எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? எப்படி அவரை ஆண்டவர் மாற்றி பயன்படுத்தினார்? அவருடைய எல்லா ஊழியங்களை குறித்தும் நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்காத ஒருவர் நடபடிகள் புத்தகத்தை வாசித்தால் அவருக்கு சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. யார் இந்த பவுல் என்பதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்போ சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நடபடிகள் புத்தகங்களுக்கும் ஒரு மற்ற கடிதங்களுக்கும் ஒரு பாலமாக இந்த நடபடிகள் புத்தகம் உள்ளது. பவுல் புதிய ஏற்பாட்டில் 13 கடிதங்களை எழுதியிருக்கின்றார். ரோமரில் ஆரம்பித்து பிலமோன் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்காமல் நேரடியாக வாசிக்கின்ற பொழுது, இந்த கடிதங்களை வாசிக்கின்ற பொழுது பவுல் யார் என்று தெரியாது. யார் இந்த ரோமர்கள், யார் இந்த கொரிந்தியர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நடபடிகள் புத்தகத்திலே பவுல் எழுதின கடிதங்களுடைய பின்னணியை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான கூடுகையை நாம் பார்க்கின்றோம். யோவான், பேதுரு, யாக்கோபு எல்லாம் கூடி ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுகின்றது. ஒரு முக்கியமான பிரச்சனையை அவர்கள் இங்கே விவாதிக்கிறார்கள். ஒரு தவறான உபதேசம் வந்திருந்தது. யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தால் பிரச்சனை இல்லை. யூதர்கள் அல்லாத மற்ற இனத்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தால் அவர்கள் முதலாவது யூதனாக மாற வேண்டும், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான உபதேசம் வந்திருந்தது. அப்படி என்றால்
யூதர் அல்லாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் போதித்தார்கள். இது தவறு என்று சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் கலாத்தியர் நிருபத்தை பவுல் எழுதியிருப்பார். கலாத்தியர் நிருபம் முழுவதும் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, விருத்த சேதனம் தேவையில்லை. இதற்கான காரணங்களை அவர் எழுதியிருப்பார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது பவுல் தன்னுடைய ஊழியத்திலே 3 ஓய்வு நாட்கள் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணியிருப்பார். தெசலோனிக்கே பட்டணத்திலே அந்த ஊழியத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தெசலோனிக்கே சபையார். அவர்களுக்கு பின்தொடர் பணியாக 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கர் என்று கடிதங்களை அவர் எழுதியிருப்பார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே கொரிந்து பட்டணத்திலே பவுல் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஊழியம் செய்திருப்பார். அந்த விவரங்களை எல்லாம் நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும் 18ஆம் அதிகாரத்திலே. அதற்கு பின்தொடர் பணியாகத்தான் கொரிந்தியருக்கு 2 கடிதங்களை பவுல் எழுதியிருப்பார். இப்படி பவுலுடைய கடிதங்களின் பின்னணியை இந்த நடபடிகள் புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மிஷனரி பணி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு நிறைய வழிமுறைகளை இந்த நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நீண்ட பிரசங்கங்களை இந்த நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். சேவானுடைய பிரசங்கம், பேதுருவுடைய பிரசங்கம், பவுலுடைய பிரசங்கம். யூதர்களுக்கு எப்படி பேச வேண்டும், யூதர் அல்லாதவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பதற்குரிய விளக்கங்களை இந்த நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஸ்தேவான், பேதுரு யூதர்களுக்கு பேசியிருப்பார்கள். பவுல் அத்தனை பட்டணத்திலே யூதர் அல்லாதவர்களுக்கு பேசியிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் பேசி இருப்பதை, நீண்ட பிரசங்கங்களை நாம் இந்த நடபடிகள் புத்தகத்திலே பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் ஆபத்துகள் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ, சபையாக கூடி ஜெபித்ததை இந்த நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த நடபடிகள் புத்தகம் ஆவியானவர் எப்படியெல்லாம் மக்களை பலப்படுத்தினார், எப்படியெல்லாம் ஊழியக்காரர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை யாராவது நடபடிகள் புத்தகத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்காமல் இருந்தால் வாசித்து பாருங்கள். எல்லா காரியங்களையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபையினுடைய குணநலன்களை நாம் பார்க்க முடியும். ஒருமனப்பட்டு இருந்தார்கள், வசனத்தினால் போதிக்கப்பட்டார்கள், சமநிலை காணப்பட்டது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபையிலே இருப்பவர்களுடைய தகுதி, எப்படி ஆராதனை நடத்த வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் பழக வேண்டும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு இந்த புத்தகத்திலே இருந்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே இருந்து உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுருவை குறித்து நாம் பார்க்கின்றோம். பேதுருவை அந்த நாட்களிலே ஆட்சி செய்த ஒரு ராஜா, ஏரோது ராஜா சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறார். பேதுருவை கொலை செய்தால் அது யூதருக்கு பிரியமாக இருக்கும் என்பதினாலே பேதுருவை கொலை செய்வதற்காக, பண்டிகை முடிந்ததற்கு பிறகு கொலை செய்வதற்காக சிறைச்சாலையிலே வைத்திருக்கின்றார். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற ஏரோது ராஜா கிறிஸ்து பிறந்த சமயத்தில் யூதேயாவை ஆட்சி செய்த மகா ஏரோதினுடைய பேரன். வானசாஸ்திரிகள் போய் பார்ப்பாங்க இல்லையா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில், அந்த மகா ஏரோதினுடைய பேரன் தான் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ராஜா. இவர்தான் பேதுருவை பிடித்து வைத்திருக்கின்றார். பேதுருவுக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள், ஆண்டவர் செயல்படுகிறார், தூதனை அனுப்புகின்றார்,
தூதன் மூலமாக பேதுரு விடுதலை செய்யப்படுகின்றார். இதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபம், ஒப்படைப்பு, விடுதலை. 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நாம் நிறுத்தக்கூடாது. யாராவது 5ஆம் வசனம் வாசிங்க. ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போ இந்த பகுதியிலே நான் அறிந்து கொள்கின்ற முதலாவது குறிப்பு என்ன? கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள். எல்லோருமே ஜெபம் பண்ணுறோம், நன்றாய் ஜெபிக்கிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், நெருக்கடி வருகின்ற பொழுது ஐ ஷுட் கண்டினியூ மை ப்ரேயர். ஜெபிப்பதை நான் நிறுத்தக்கூடாது. அதைத்தான் நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகின்றோம். சபையார் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சாதாரணமாக அல்ல, சோர்வாக அல்ல, கடமைக்காக அல்ல, ஊக்கமாக, உற்சாகமாக ஜெபித்தார்கள். என்னுடைய தேவன் எப்படியும் எங்களை விடுதலை செய்வார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே செல்ல வேண்டும். ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? எப்பொழுதும் ஜெப சிந்தையிலே இருக்க வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். மனதளவிலே ஆண்டவரோடு நான் பேசிக்கொண்டு, எந்த சூழ்நிலையும் நான் சந்திக்கின்றதுக்கு முன்பதாக ஆண்டவரோடு பேசி, காலை நேரம் மட்டுமல்ல, என்னுடைய ஜெப அறையிலே ஜெபிப்பது மட்டுமல்ல, எப்பொழுதும் என் இதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். போலீஸ்காரங்கள்லாம் ஒரு கருவி கையில் வச்சுருப்பாங்க, தெரியுமா? வாக்கி டாக்கி. பார்த்துருக்கீங்களா? அந்த வாக்கி டாக்கியில் அவங்க உயர் அதிகாரியோடு எப்பொழுதும் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியும். உயர் அதிகாரிகளும் இவர்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ள முடியும். அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க தேவைப்படும் பொழுது பேசுவார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லா நேரமும் பேச மாட்டாங்க. ஆனால் எப்பொழுதும் அந்த வாக்கி டாக்கி கருவியை ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை போல என் இதயம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு அருமையான காட்சி வரும். நெகேமியாவுக்கு செய்தி வந்துடும், அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி. கவலையோடு இருப்பார், ஜெபிப்பார். நான் போய் எப்படியாவது அங்கே அந்த ஊழியத்தில் ஈடுபடணும்னு ஒரு தூண்டுதல் அவருக்கு இருக்கும். 2 மாதங்கள் ஆயத்தமாக இருப்பார். அரண்மனையில் ராஜாவுக்கு கீழே முக்கியமான பொறுப்பில் இருப்பார். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பார். ராஜா கண்டுபிடிச்சிருவார். என்ன நெகேமியா, உற்சாகம் இல்லாமல் இருக்கியே, உன் முகத்திலேயே கவலை தெரியுதே, என்ன பிரச்சனை? அப்போ தன்னுடைய திட்டத்தை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா சொல்லிட்டு லீவு கேட்கணும், ரொம்ப நாள் லீவு தேவை, நிறைய பொருட்கள் தேவையெல்லாம் இருந்துச்சு. அப்போ ராஜாவே கேட்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ராஜாட்ட பதில் சொல்வதற்கு முன்பதாக தன் மனதிலே அவர் ஜெபித்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட பேசுவார். அல்லேலூயா! என்ன ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இல்லையா? உலகத்தை சந்திப்பதற்கு முன், மனிதர்களிடத்திலே பேசுவதற்கு முன் ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு ராஜாட்ட பேசும் பொழுது ராஜா அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவார். அல்லேலூயா! அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் பிரச்சனை வரும் பொழுது அதே வேகத்தோடு ஜெபிக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் நான் போட்டிருக்கேன், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். ஐ ஷுட் நாட் ஸ்டாப் ப்ரேயிங். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நமக்கு ஆண்டவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் ஜெபிக்கிறேன், எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பதில் இயேசு.
அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்த ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஜேம்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு தொழில் அதிபர் இருந்தார். நியூயார்க்கில் அவர் வசித்தார். அவருடைய தொழில் சம்பந்தமாக அடிக்கடி பல ஊர்களுக்கு அவர் பயணம் செய்கின்றவர். எப்போ போனாலும் விமானத்தில் தான் அவர் போவார். ஒரு தடவை நியூயார்க்கிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸு 3936 கிலோமீட்டர் தூரம், 84 மணி நேரம் பயணம் செய்யணும் ட்ரெயினில் போனால். அவர் யோசித்தார், நம்ம அடிக்கடி பிளெயினில் போகிறோம், ஒரு மாறுதலுக்காக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ட்ரெயின் நின்றுச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எதிர்பாராத விதமாக இன்ஜினில் ரிப்பேர் ஆகிடுச்சு, ட்ரெயின் கிளம்புறதற்கு கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மணி நேரம் ஆகும், எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நீங்கள் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். பொதுவாக அமெரிக்காவில் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அப்போ எல்லோரும் இறங்கி அப்படியே காலார நடந்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த கிராமத்தில் போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரும் இறங்கி நடந்து போய் கொண்டு இருந்தார். அப்போ ஒரு இடத்துல நிறையா பேர் கூட்டமாக நின்று கொண்டு இருந்தார்கள். ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. அப்போ ஜேம்ஸ் கோல்டு போய் கேட்குறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அதோ தெரியுதுல ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தை இப்போ ஏலம் போட போகிறாங்க. இவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஆலயத்தை ஏலம் போட போகிறாங்களா, என்ன காரணம்னு கேட்குறாரு. இந்த ஆலயத்தை அந்த திருச்சபை மக்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட கட்ட கொடுத்தாங்க. அவர் தான் கட்டிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பணம் தேவைப்பட்ட பொழுது சபையார்னால் பணம் கொடுக்க முடியலை. இந்த இன்ஜினியர் எல்லா பணத்தையும் அவரே போட்டு கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ இன்ஜினியருக்கு பணம் கொடுக்கணும், பணம் இல்லை. அவரும் டைம் கொடுத்தெல்லாம் பார்த்துட்டாரு, இவங்களால் பணத்தை பெரட்ட முடியலை. அதனால் இந்த ஆலயத்தை ஏலம் போட்டு பணம் பார்க்க போகிறாரு. அதற்காக எல்லாரும் கூடியிருக்கிறோம், எப்போ ஏலம் ஆரம்பிக்கும்னு சொல்லி. இந்த ஜேம்ஸ் கோல்டு வேகமாக ஆலயத்துக்கு போனார். அங்கே ஒரு கூட்டம் எப்படி பேதுருவுக்காக ஜெபித்தார்களோ அதே போல சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை எங்களுக்கு எப்படியாவது தாரும் ஆண்டவரே, கையை விட்டு போயிடக்கூடாது. உள்ளே நுழைந்தவர் அவர்களை அழைத்து எல்லாம் கேட்டார். எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. பெரிய பணக்காரர். உடனே பத்திரம் போடுறவங்களாம் வரவழைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து எவ்வளவு பணமோ அதற்குரிய செக்கை எழுதி கொடுத்தாராம். எழுதி கொடுத்துட்டு வெளியே வரும்பொழுது ட்ரெயினில் பெல் அடிக்குது. ட்ரெயின் கிளம்ப போகிறது, சீக்கிரமாய் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர், ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். யோசிச்சு பாருங்க, அந்த ட்ரெயின் ஏன் அங்கே ரிப்பேர் ஆகி இருந்துச்சு, இவர் எப்படி கரெக்டாக போனார். கடினமான நேரங்களில் நான் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தேவனால் அது முடியும். அப்போ இந்த பேதுருவின் விடுதலை சம்பவம் முதலாவது எனக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன, ஜெபத்தை நான் நிறுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம். ரெண்டாவது காரியம், அந்த பேதுரு ஜெயிலில் இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேதுருவுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் பேதுரு என்ன செய்கிறாரு, நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார். விடிந்தால் அவருக்கு மரண தண்டனை. சபையார் விழித்திருந்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் பேதுரு நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ரெண்டாவது குறிப்பு என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் கடினமான நேரங்களில் அமைதியாக தூங்க முடியும். ஒப்படைப்பு, இதாங்க மிகச்சிறந்த ஆசீர்வாதம். நோ டென்ஷன்.
ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர், எல்லாவற்றையும் நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு சமாதானமாக உறங்குகின்ற பேதுரு. நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் யாக்கோபு கொலை செய்யப்பட்டார். பேதுருவுடைய கொலை ஊழியக்காரர், அது பேதுருவுக்கு தெரியும். சொந்த ஜனங்கள் 3ஆம் வசனத்தில் விரோதமாய் இருந்தார்கள். சொந்த ஜனங்கள் விரோதமாய் இருந்தார்கள். விடுதலை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, வக்கீல் வச்செல்லாம் வாதாட முடியாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பேதுருவுக்கு கொலை தண்டனை தான். அந்த 12ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்களேன். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 12 தான், 19 தானே? 19. கொலை செய்யும்படி கட்டளையிட்டு. நான் ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன்னா, அந்த நாட்களில் இருந்த ஒரு சட்டம் என்ன என்று சொன்னால், காவலிலே வைக்கப்பட்டிருந்த குற்றவாளி தப்பித்து போய்விட்டால் அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை இருக்குமோ அந்த தண்டனையை காவலாளிக்கு கொடுப்பார்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? காவலாளிகளை கொலை செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? பேதுருவுக்கு கொலை தண்டனை. இது பேதுருவுக்கு நன்றாய் தெரியும். அப்புறம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் வாசிங்க. வசமாய் ஒப்புவித்தான். இப்போ ஒவ்வொரு குழுவிலும் 4 பேர் இருப்பார்கள். அந்த 4 பேரும் தொடர்ந்து 3 மணி நேரம் பேதுருவோடு இருப்பார்கள். அந்த 4 பேர்த்தில் 2 பேர் வலது பக்கம் ஒருவன் இடது பக்கம் ஒருவன் நின்று கொள்வார்கள். பேதுருவனுடைய வலது கையும் இன்னொருவனுடைய இடது கையையும் சேர்த்து சங்கிலினால் பணைத்து இருப்பார்கள். அதே போல் அந்த பக்கம் 2 பேரும் பக்கத்திலே தான் நிற்பாங்க, சங்கிலியால் கட்டி கொண்டு இருப்பார்கள். இன்னும் 2 பேர் கதவு பக்கத்தில் நிற்பாங்களாம். தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் என்ன சொல்லுது? பேதுரு நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார். இதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். சூழ்நிலை, நேரம், இடம் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன். அதான் ஒரு பிரச்சனை, நெருக்கடி வருகின்ற பொழுது ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உண்மையில் சாய்ந்து கொள்ளுகிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பேதுரு அவருக்கு தெரியும், நான் தூங்கி எழுந்தால் ஒன்று ஊழியத்தை தொடருவேன், இல்லைன்னா பரலோகத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த நிச்சயம்தான் அவருக்கு இருந்தது. அப்போ இந்த பகுதி எனக்கு என்ன சொல்லுகின்றது? மன ரம்மியம், மன நிறைவு. எந்த நிலைமையிலும் ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். தன்னை ஒப்படைத்து விட்டு பேதுரு நன்றாய் தூங்குவதை பார்க்கின்றோம். பிலிப்பியர் 4:11 பவுல் அழகா சொல்லுவார் இல்லையா? என்னுடைய குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லவில்லை, நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டே. யார்கிட்ட கற்றுக்கொண்டாரு? இயேசுவிடத்திலே. ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது என் இயல்பாகவே நான் இருப்பேன். ஆண்டவரை நான் எப்படி நம்புகிறேனோ அப்படியே நான் இருப்பேன். என் விசுவாசத்திலே நான் குறைவுபட மாட்டேன். மனரம்யம்னா சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, மங்காத விசுவாசம் அல்லது ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. இந்த பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும்.
ஆண்டவரே என்ன வந்தாலும் உம்மை நம்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த மனரம்யத்துக்கு ஒரு உதாரணம் இருக்குது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுடைய பணிப்பெண், அந்த 3 வசனத்தில் தான் அந்த பெண்ணை குறித்து குறிப்பே இருக்கும். அடிமை பெண், அவள் வாழ்க்கையில் எல்லாமே மாறி போயிடுச்சு. நாகமான் அடிமையாக கொண்டு வந்துட்டார். அடிமையாக இருந்தால் எதிர்காலமே கிடையாது. யூசன்துறை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. எந்த உரிமைகளும் கிடையாது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சொந்த வேலையை பார்க்க முடியாது. 24 மணி நேரமும் எஜமானின் கீழே இருக்க வேண்டும். சிறு பெண், வாலிப பெண், இன்னொரு தேசத்திலிருந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்பா அம்மா கிடையாது, நண்பர்கள் கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஆலயத்துக்கு போக முடியாது. அவன் மனசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவள் நாகமானை ஆண்டவரிடத்திலே அனுப்புகின்ற அளவிற்கு விசுவாசம் இருந்தது. என் ஆண்டவன் சமாரியாவுக்கு போவாரானால் அவர் இவளை சுகப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இதான் மனரம்யம். இதை நான் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பேதுரு இங்கே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நிம்மதியாய் உறங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஜெபம் என்னை ஒப்படைப்புக்கு நேராக வழி நடத்தும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வாலிபன் முதலாக ஒரு கார் வாங்கினான். ரொம்ப சந்தோஷம், ஓட்டிக்கிட்டே போகிறான். திடீர்னு அந்த கார் நின்று போய்விட்டது. இறங்கி வந்து பேனட்டை திறந்து இன்ஜினில் பார்க்குறான். புது கார் ஏன் நின்று விட்டது என்று சொல்லி புரியவில்லை. வருத்தம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். காது ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ ஒரு வயதானவர், பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான தோற்றம் இல்லாத ஒரு மனிதர் அங்கே வருகிறார். அவனை பார்த்து கேட்குறாரு, தம்பி என்ன பிரச்சனை, என்னாச்சு? அவனுக்கு எரிச்சல். ஐயா, இந்த வண்டி புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஓட மாட்டேங்குது. அவர் சொன்னார், தம்பி நான் பார்க்கட்டான்னு கேட்குறாரு. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இவருக்கு என்ன தெரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவரிடத்துல சரி நீங்கள் பாருங்கன்னு சொன்னான். அந்த மனிதர் அந்த காரை பார்த்தாரு. ஒரு 5 நிமிடத்தில் அந்த கார் ஓட ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா நீங்கள் யார்? அப்பா அவர் சொன்னார், ஐ ஆம் மிஸ்டர் ஃபோர்டு. 1930-40 வருடங்களில் அமெரிக்காவில் புகழ்பெற்ற கார் கம்பெனி ஃபோர்டு கம்பெனி இந்தியாவிலே இருந்துச்சு. ரீசெண்டாக தான் அதை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த ஃபோர்டு கம்பெனியின் முதலாளி நான் தான் தம்பி. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த காரை வடிவமைத்தவன் நான் தான். அல்லேலூயா. எப்படி இந்த கார் தன்னை உருவாக்கினவருடைய கரத்திற்குள்ளதாய் சென்ற பொழுது ஓட ஆரம்பித்ததோ, என்னை சிலுவையின் வழியாய் உருவாக்கின ஆண்டவருடைய கரத்திலே நான் கொடுப்பேன் என்று சொன்னால் நின்று போனாலும் ஓட வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை. அதான் ஒப்படைப்பு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, கூடாது. ஆண்டவரே எல்லாம் வெளியரங்கமாக ஆண்டவர் உமக்கு தெரியாமலே என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. அதான் ஒப்படைப்பு. ஒப்படைப்பு என்பது கீழ்ப்படிதல், விசுவாசம், ரகசியம் இல்லாத காரியங்கள், பரிசுத்தம், இவைகள் எல்லாம் அடங்கியதுதான் ஒப்படைப்பு. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ள ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் ஓட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம், ஒப்படைப்பு. 3வது காரியம், இந்த 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க.
ம் ஆமென். போதுமா? நன்றி. மூன்றாவது குறிப்பு என்ன? கதவுகள் தானாய் திறக்கும். அதான் முக்கியமான காரியம். விடுதலை. அழகான ஒரு வசனம் இது. அயர்ன் கேட் ஓப்பன்ஸ் பை இட் செல்ஃப். கதவுகள் தானாய் திறக்கும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எப்படி இது விலகும், எப்படி இது திறந்து விடப்படும், யார் திறப்பார்கள்? இங்கே வேதம் சொல்லுகிறது கதவுகள் தானாய் திறக்கும். 12:7 தொட்ட பொழுது சங்கிலிகள் விழுந்தது, கட்டுகள் அகன்றது. ஜெபித்து ஒப்படைத்து காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்காய் செயல்படுகின்ற ஆண்டவர். இந்த கதவு கனமான கதவு, கிட்டத்தட்ட அகலம் மட்டும் 1 அடிக்கு மேலே இருக்கும். இரும்பு கதவு, ஒரு ஆள் அதை நகர்த்த முடியாது. நீங்கள் பேங்க்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சீக்ரெட் லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க, இந்த நகையெல்லாம் வச்சுருக்கிற இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவை அவங்க சில சமயம் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கதவுனுடைய பருமனை இவ்வளவுக்கு மேலே இருக்கும். கனமான கதவு, அப்படி தான் இந்த கதவு இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தானாய் திறந்தது. என் தடைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஆண்டவர் தலையிடும் பொழுது, ஆண்டவருடைய நேரம் வருகின்ற பொழுது கதவு தானாய் திறக்கும். நிறைய வசனங்களை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, சான்ஸே கிடையாது, போகவே முடியாது. பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் எப்படி இருந்திருக்கும் மனநிலை? அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் நம்மை நிறுத்தினாலும், ஆண்டவரே நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நீர் பாதைகளை உருவாக்குவே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 15-16 யோர்தான் நதி பிரிந்தது, 6 எரிகோ கோட்டை இடிந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்போ இவைகளெல்லாம் தானாய் நிகழ்ந்த நிகழ்வுகள். ஜெபம் என் வாழ்க்கையிலே சரியாக இருக்கின்ற பொழுது, என்னுடைய முழு வாழ்க்கையையும் ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்காய் செயல்படுகின்ற ஆண்டவர். கதவுகள் தானாய் திறக்கும். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக பெண்கள் போவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. பெரிய கல் வச்சுருக்காங்களே, அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. மத்தேயு 28 முதல் 2 வசனத்தில் அப்பொழுது ஒரு தூதன் கல்லை புரட்டினான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம சில காரியங்களை மனசில் யோசிக்கிறோம் இல்லையா, யார் இதெல்லாம் செய்வாங்க, என்னால் முடியலையே. கர்த்தர் எனக்காய் செயல்படுகின்ற தெய்வம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கதவுகள் தானாய் திறக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வெளிநாடு போவதற்காக ஆயத்தப்பட்டார்கள். வெளிநாடு போகிறதற்காக நிறைய பணம் செலவு பண்ணிட்டாங்க, மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்கிட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் கடைசியாக, அதில் அட்டன் பண்ணால் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ. அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க, உள்ள இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்க மனசில் ஒரு பயம். அவங்க படித்து முடித்து கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆண்டவரே, நான் உள்ளே போகிறேன், என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது, படித்ததெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு நினைவு இருக்குன்னு தெரியலை, பயமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமான்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க பண்ண ஜெபத்தை தான் நான் சொல்கிறேன். ஆண்டவரே, உள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, தானியேல் சிங்கக்கேபியில் விழுந்த பொழுது சிங்கங்களின் வாயை கட்டி போட்டீங்க இல்லையா, அது மாதிரி உள்ளே இருக்கவங்க வாயெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க ஆண்டவரே.
இப்படி தான் ஜெபம் பண்ணாங்களாம். உள்ளே போனாங்க, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. 2 பேர் தான் கேள்வி கேட்டாங்களாம். 2 கேள்வி. இந்த 2 கேள்வியும் அவர்களுக்கு நன்றாய் தெரிந்த கேள்வி. அழகாக பதில் சொன்னாங்க, தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என் தடைகளை நீக்குகிறவர். தடைகள் தானாய் விலகும். தானியேல் இப்படி தானே விழுந்திருப்பார் இல்லையா? ஆண்டவர் சிங்கத்து பக்கத்தில் வரைக்கும் தானியேலை அனுமதித்தார் இல்லையா? ஆண்டவர் நினச்சிருந்தா சிங்கத்துக்கு போகாமையே விடுதலை கொடுத்துருக்கலாம். நமக்கு ஒரு பாடம் அதெல்லாம் இல்லையா? பக்கத்தில் வரைக்கும் ஆண்டவர் விட்டுறாரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, எப்படி முடியும்? ஆண்டவர் நமக்காக செயல்படுகின்ற ஆண்டவர். கதவுகள் தானாய் திறக்கும். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஜெபம், ஒப்படைப்பு, விடுதலை. கடினமான நேரங்களிலே நான் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் நிம்மதியாக உறங்க முடியும். மன ரம்மியம் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. விடுதலை, கதவுகள் தானாய் திறக்கும். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஸோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் நடபடிகள் புத்தகத்தை வாசிக்கிறீர்களோ, இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்றார். சிறைச்சாலை, அடிமைத்தனம், விரும்புகின்ற காரியத்தை செய்ய முடியாத நிலை, எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் சிறைச்சாலை. ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். என் இதயத்தின் விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.